ஒரு ஸ்டாக் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அதை பயன்படுத்தி நம்ம என்னென்ன டிசிஷன்லாம் நம்ம எடுக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீச் பண்ண போகிறேன். நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேர்ன் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்குடைய ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் சார்ட்டை பயன்படுத்தி அந்த ஸ்டாக் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அனாலிசிஸ் மெத்தடு தான் ட்ரெண்ட் அனாலிசிஸ் மெத்தடு. அடுத்து என்னென்ன டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் மொத்தமாக மூணு ட்ரெண்ட்டு தான் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்ட், அடுத்து டவுன் ட்ரெண்ட், அடுத்து சைட்வேஸ் ட்ரெண்ட்டு. இந்த அப் ட்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே ஏறிட்டே போகும். டவுன் ட்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கீழே இறங்கிட்டே வரும். சைட்வேஸ் ட்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மேலே ஏறாது, கீழே இறங்காது, ஒரு வித்தின் த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மூவ் ஆகிட்ருக்கும். இந்த அப் ட்ரெண்ட் மூலமாக நம்ம பையர்ஸ் கண்ட்ரோல் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் புல்லிஸில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த டவுன் ட்ரெண்ட் மூலமாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்குது, செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் பியரிஷ் மூவ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சைட்வேஸ் மார்க்கெட்டு. இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து பையர்ஸும் கண்ட்ரோலில் இல்லை, செல்லர்ஸும் கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரலான ஸ்டேஜில் இருக்குது, அதாவது கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அப் ட்ரெண்ட்டை, இந்த டவுன் ட்ரெண்ட்டை, இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதை பார்க்கலாம். இந்த அப் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை, ஹையர் லோ அந்த ஃபார்மேஷனில் வந்து மூவ் ஆகிட்டே போகும். டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஹை, லோயர் லோன்ற ஃபார்மேஷனில் மூவ் ஆகிட்டு போகும். சைட்வேஸ் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷனும் இல்லாமல் ஒரு ரேண்டமான ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப் ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இதை வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்கேருந்து ப்ரைஸ் மேலே ஏறி இருக்குது, மேலே ஏறிட்டு கீழே இறங்கியிருக்கு. இறங்குனதுமே நமக்கு ஒரு ஹை பாயிண்ட் கிடச்சிரும், அடுத்து லோ பாயிண்ட் கிடச்சிரும். ஒன்ஸ் இந்த ஹை பாயிண்ட்டை வந்து அடுத்த ஸ்விங்குனா என்னென்னு பார்க்கலாம். இந்த ப்ரைஸுடைய கண்டினியூஸாக ஒரு ரேலி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, மேலே ஏறி இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு ஸ்விங்குன்னு சொல்லுவோம். கண்டினியூஸாக கீழே இறங்கியிருக்கு பார்த்தீங்களா, இதை அடுத்த ஸ்விங்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மல்டிப்புள், இந்த மாதிரி கண்டினியூஸாக ஏறுறதையும் கண்டினியூஸாக இறங்குறதையும் நம்ம வந்து ஸ்விங்குன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங்கு கொடுத்துருச்சு. இந்த ஸ்விங்கு மூலமாக நமக்கு ஒரு ஹை ஃபார்மேஷன் கிடச்சிருச்சு. அடுத்து ஒரு லோ கொடுத்துருச்சு. ஸோ ஹையும் லோவும் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இந்த ஹையை கட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஸ்டாக்கு அப் ட்ரெண்டில் மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்றது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது இந்த ஹையை வந்து கட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஹை கொடுத்துருக்கு, புரியுதுங்களா? இதை வந்து நம்ம ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு கீழே இறங்கியிருக்கு. இறங்குறப்போ ஃபார்ம் ஆன லோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லோவுக்கு மேலே இருக்குது. ஸோ இதை வந்து ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இங்கேருந்து மேலே பாருங்கள், முன்னாடி இருந்த ஹைக்கும் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு, ஸோ இது வந்து ஹையர் ஹைன்னு சொல்லுவோம். அடுத்து இங்கேருந்து திரும்ப கீழே இறங்கியிருக்கு, இது வந்து ஹையர் லோன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ஹையர் ஹை, ஹையர் லோ பேட்டர்னில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும்படி சொல்லணும்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் இங்கே 80 ரூபா இருக்குது, 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு போகுது. 100 ரூபாய்க்கு போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கி 90 ரூபாய்க்கு வருது. 90 ரூபாய்க்கு வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் மேலே ஏறி 100 ரூபாயை கட் பண்ணி 120 ரூபாய்க்கு போகுது. ஸோ இந்த 120 ரூபாய்க்கு போயிட்டு இங்கேருந்து கீழே இறங்கி 110 ரூபாய்க்கு வருது. ஸோ இந்த மாதிரி இந்த ஹை பாருங்கள், 90 ரூபா தான் முன்னாடி இருந்த லோவாக இருந்துச்சு. அடுத்த லோ பாருங்கள் 110 ரூபாயாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஹை வந்து 110 ரூபாயாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஹை வந்து பார்த்திங்கன்னா 120 மாறிடுச்சு. அடுத்து பாருங்கள், இந்த 110 ரூபாயிலிருந்து 140 ரூபா போகுது. 140 ரூபா போயிட்டு 130 ரூபா வருது. இங்கே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹையுக்கும் மேலே இன்னொரு ஹை. 120 ரூபா மொதல் ஹையாக இருந்துச்சு, இப்போ 140 ரூபாயாகிடுச்சு. இப்போ ஹையர் லோ வந்து என்னவாக இருந்துச்சு, 110 ரூபாயாக இருந்துச்சு இப்போ 130 ரூபா ஆயிடுச்சு. இப்போது ப்ரைஸ் வந்து ஒரு மூமெண்ட்லேயுமே வந்து முன்னாடி இருந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி லோ வந்து முன்னாடி இருந்த லோவுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் போகிறதா நம்ம வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். இந்த அப் ட்ரெண்டில் பையர்ஸ் கண்ட்ரோல் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டவுன் ட்ரெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகுது. அடுத்த ஸ்விங் வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்விங்கில் வந்து முன்னாடி இருந்த லோவை வந்து இந்த ஸ்விங் வந்து பிரேக் பண்ணியிருக்கு.
ஸோ இப்போ என்ன ஆகுது, லோவாக இருந்தது, இப்போ இது லோயர் லோ ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த லோயர் லோலேருந்து மேலே ஒரு ஸ்விங்கு ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்விங்கு வந்து முன்னாடி இருந்த ஹைக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லோவர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கடுத்து இன்னொரு ஸ்விங் ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்விங்கு வந்து அதுக்கு முன்னாடி இருந்த லோவர் லோ வந்து கீழே போயிருக்கு. ஸோ இது அடுத்த லோவர் லோ. இதுக்கு அடுத்த ஸ்விங்கு முன்னாடி இருந்த ஹைக்கு கீழே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து லோவர் ஹை. ஸோ இந்த மாதிரி ஒரு லோவுமே வந்து முன்னாடி இருந்த லோவுக்கு கீழே இருக்கணும், ஒரு ஹையுமே வந்து முன்னாடி இருந்த ஹைக்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான லோவர் லோ லோவர் ஹை பேட்டர்னில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அதை இன்னும் உங்களுக்கு கிளியராக பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் இங்கேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ 130க்கு போயிடுச்சு. 130க்கு போனது சின்னதாக மேலே ஒரு புல் பேக்குன்னு சொல்லுவோம். அதை அடுத்ததில் நம்ம பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து 140 போயிருக்கு. இப்போ இந்த 140க்கு போனது திரும்பவும் கீழே இறங்கியிருக்கு. கீழே இறங்கி 120க்கு வந்துருச்சு. 120க்கு வந்து அதுக்கடுத்து மேலே ஏறுது. இது 130 வரைக்கும் தான் போயிருக்கு, 140 கூட போகல. ஸோ இந்த 140க்கு கீழே இது இருக்குது. 140 ரூபாயோட 130 ரூபா கீழே இருக்குது, 130 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து அடுத்த ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகுது. அது இந்த 120 ரூபாயை பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணி 100 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த லோவை விட இந்த லோ இன்னும் கீழே இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகுது. அது 110 ரூபாயில் இருக்குது. என்ன ஆகுது பாருங்கள், இந்த ஹையை விட இந்த ஹை இன்னும் கீழே இருக்குது. ஸோ ஒரு லோவுமே வந்து முன்னாடி இருந்த ப்ரைஸுக்கு கீழே இருக்கணும், லோவுக்கு கீழே இருக்கணும். ஒரு ஹையுமே வந்து முன்னாடி இருந்த ஹைக்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்னா என்ன, அப் ட்ரெண்ட்னா என்னன்னு சொல்லி கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப் ட்ரெண்ட்டில் பையர்ஸ் கண்ட்ரோலில் இருப்பாங்க, டவுன் ட்ரெண்ட்டில் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருப்பாங்க. அடுத்து சைட்வேஸ் ட்ரெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இப்படி கிளியரான ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் இல்லாமல் ரேண்டமாக ஒரு நாள் மேலே ஏறி இருக்கும், ஒரு நாள் கீழே இறங்கியிருக்கும், கிளியராக ஒரு ஸ்விங்கும் ஃபார்ம் ஆகிருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சடனாக ஒரு ரேலி கொடுத்துருக்கு ஒரு ஸ்விங்கு, அடுத்த ஸ்விங் சடனாக ஃபால் கொடுத்துருக்கு, அடுத்து சின்னதாக மேலே ஏறி இருக்குது. ஏறினது முன்னாடி இருந்த ஹை வரைக்கும் கூட போல், அது பிரேக்கும் பண்ணலை, அதுக்குள்ளேயே கீழே இறங்கிருச்சு. அடுத்து வந்து பாருங்கள், இந்த ஸ்விங்குக்கும் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ரேண்டமான ஒரு மூமெண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து சைட்வேஸ் ட்ரெண்ட்னு சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும்படி பார்த்தீங்கன்னா, இப்போ 90 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆன ப்ரைஸ் 120 ரூபா போயிருக்கு. 120 ரூபா போயிட்டு சடனாக ஃபால் ஆகி 100 ருபீஸ்க்கு வந்துருச்சு. வந்துட்டு 130க்கு போகுது. 130க்கு போனது சடனாக மறுபடியும் கீழே இறங்கி 105க்கு வந்துருச்சு. வந்துட்டு மேலே ஏறுது 115 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே இறங்குது. திரும்ப கீழே இறங்கிட்டு 130 போகுது. அடுத்து சடனாக ஃபால் கொடுத்து 90 ரூபாய்க்கு வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஃபார்ம் ஆகிறத வந்து நம்ம சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட்வேஸ் ட்ரெண்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். பையர்ஸும் கண்ட்ரோல் இல்லை, செல்லர்ஸும் கண்ட்ரோல் இல்லை. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதே சமயம் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணி, அதாவது பெரிய பிக் பிளேயர்ஸ் அவங்களாம் வந்து அவங்களோட பொசிஷன் வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அவங்களோட அக்குமுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகும். அந்த பிரேக் அவுட் ஆன பிறகு அந்த ஸ்டாக்குடைய மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன, சைட்வேஸ் ட்ரெண்ட்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் புஷ் பேஸ்னா என்ன, புல் பேக்னா என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதை பயன்படுத்தி நாம் என்னென்ன ட்ரேடிங் டிசிஷன்லாம் எடுக்கலாம், அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.